மூவண்டன் தோப்பிலே அமர்ந்து இருந்தேன் ஐயோ சிவனே ஐயா. கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது யார்? வாங்க. கணவன் தீர மாசையிலே செழிக்க மழை பெய்ய கண்டேன். நிலத்தின் வேளாண்மை மழையின் மிக கெடுவர். சித்திரை மாசம் முன்னாடி சாப்போம். பட்டதே பெரும்பாடு நடப்பதே குற்றமாச்சி மக்களால் மவுசி துன்பப்பட்டு நிக்க கண்டேன். புலியால கஷ்டப்பட்டு இருக்கிற யாரு? புலியால கஷ்டப்பட்டு இருக்கிற யாரு? வாங்க. நம்ம சாப்பிட்டுலாமா போனோம்? சரியா போச்சு. அப்படி தேங்காய் ஊற்றி வச்சாச்சு. சாப்பிட்டுலாம் இந்த ஒரு கிலோ மக்களால் மவுசி இழந்து வாழும் வயசதிலே துன்ப நிலை அதிகமாச்சு. மணக்கோலம் தான் போய் பிணக்கோலம் போலையாச்சு. சுட்டதெல்லாம் தீப்பிடிக்கும் மனக்கலையாச்சு. கொஞ்சி விளையாடும் காலம் மக்களுக்கு பல பேர கூட கொஞ்சம் வடக்குமா. வாழ்க்கையிலே இப்ப பேரன் பத்தியா உங்க கல்யாணம் ஆயிடுது. பேரன் கல்யாணம் ஆகியாச்சு. பேரனுக்கு எத்தனை பிள்ளையா? 2, பேத்தியாருக்கு 3. சொல்லக்கூடிய வயசுல இல்லையா தங்கம்? எல்லாம் கட்டமனா போச்சே. சொல்லுங்க. ஐயா என்ன சொல்லுவாரு? அவருக்கு பிறந்தால் உடனே இறந்தால் உடனே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆயிடுதா? அதைத்தானே சொல்லுவேன். அதைத்தானே பேரம்பத்தியாக கொஞ்சம் கூடிய வயசுல அந்த இன்பமான வாழ்க்கைக்கு வழி இல்லையே. தோஷம், பாவ தோஷம், கர்ம தோஷம் கழித்தால் வரக்கூடிய வைகாசியில ஒரு மருமக, காத்தியன ஒரு மருமக, பேரும் மெத்திய கொஞ்சம் என்ன செய்ய போறீங்க? தோஷம் இருக்கு. பசுமாடு தர்மம் கொடுக்கணும். கொடுத்தால் இந்த காரியம் செம்மை. வேற என்ன கேட்கணும்? அப்படி என்ன நோய்? அது இருக்கட்டும். அது எல்லாருக்குமே இருக்கு. 5 வயசு பிள்ளைங்க சுகர் இருக்கு. உங்களுக்கு இருக்கிறதா என்ன? சொல்லுங்க. ஐயா பக்கம் நில்லுங்க. இப்ப எப்படி சொல்லுங்க? இப்ப எப்படி இருக்கு? மாற்றம் இருக்கா? என்ன சொல்லுங்க. தானம் கொடுக்க முடியல. சரி சரி. என்ன பக்கிய தொகையை கொடுத்துட்டா உங்களுக்கு மூச்சணும். கல்யாணம் உடனே வாங்கி தானம் செஞ்சீங்கன்னா கல்யாணம் பண்ணுங்க.
மணிமலை சரியா சரியா சொல்லல சரியா வேற ஒன்று அஞ்சாடு மெச்சடைச்சேன் எனக்கு அண்ணன் தர யாரும் இல்லை ஆடி உறுதனிலே ஒரு 10,000 பெண்கள் முன்னே ஏத்தம பிள்ளையாய் நான் இருந்த அதிசய கிழவனானே. கல்யாணத்துக்கு வந்து யாரு கல்யாணம் நடத்த கேட்டு வந்திருக்கு யாரு கல்யாணக்காரி கேட்டு வந்திருக்கு யார் வந்திருக்கா கல்யாணம் கேட்டு வந்தது யாரு ஆளு இருக்கு வடக்கு இருக்கீங்களா கல்யாணத்தை கேட்டு வந்தாள் கல்யாணத்தை கேட்டு வந்தாரு வரடா நீ தங்கம் எப்ப நடத்துங்க அவர் நடத்தித்தர தயாரு புத்தி சரியில்லையே அவர் எல்லாருக்கும் நல்ல புத்தியை தான் கொடுக்காரு ஐயா கொடுக்கக்கூடிய புத்தியை நீ கேட்டு நடக்கணும்ல ஐயாவுக்கு நீ புத்தி சொல்லக்கூடாதுல ஐயாவுக்கு வந்து நம்ம அறிவு புத்தியை நம்ம சொல்லக்கூடாது அவரு சொல்லிதான் நம்ம கேட்கணுமே தவிர நம்ம சொல்லி அவர் கேட்க மாட்டாரு புரியுதா உங்களுக்கு எத்தனை மாசம் நடத்தணுங்க சரி கார்த்திகை மாசம் 23ஆம் தேதி திருச்செம்பதி அணிதடா இதுமா கூறுகிறேன் 5 வீடுகள் ஈரப்பா ஆண்டி நான் என்ன செய்வேன் இருந்தேன் கருவறையில் பிறந்தேன் இருட்டறையில் குழந்தை கட்டு வந்தது யாரு வாங்க குழந்தை கட்டு வந்தது நீ இல்லம்மா நீ இல்ல இல்ல வேற குழந்தை கட்டு வந்தது யாரு குழந்தை கட்டு வந்திருக்காரு யாரு வாங்க புளிய முடியா மாப்பிள்ளைங்க என்ன பார்க்காரு ஐயா தெரியுமா உங்களுக்கு ஐயா யாரு ஐயாருன்னு சொல்லுமா தெரியாதோ எந்த கோயிலுக்கு நேர்ச்சி வச்சிருக்க என்ன நேர்ச்சி வச்சிருக்க எப்போ எடுத்து வச்சிருக்கோ பாலுக்கு கிடைக்க முடியுதுன்னு உங்களுக்கு சாமி நேரம் சொல்லிச்சா ஏன்னா பால் கூட சந்தன கூட எடுன்னு சொல்லி தெய்வங்கள் சொல்லிச்சா என்ன சரிம்மா இந்த பால் கூட எடுக்கிறனாலையும் சந்தனம் கூட எடுக்கிறனாலையும் என்ன லாபம் இருக்கு ஆண்டி மகன் அண்டியடா யாருக்கும் 5 வேணும் பாண்டி மகன் பாண்டியடா பண்டார கிழவனும் நான் சித்திரை 10க்குள்ள கிடைச்சிருக்கோம் என்ன பேர் வைப்ப வச்சுட்டு மாற மாட்டியே ஐயாவுடைய பேரை விட்டுருவியா என்ன பேர் சொல்லு தாமரை செல்வன் சொல்லு வச்சுக்கோ புரி முந்தி எப்படி ஆண்டிக்கு கோபமானால் மக்களே கோபமானால்
அழிந்து விடும் முப்புறம் போல் மூணுக்குள்ள நெய் வாங்கிட்டு வாங்க உடனே மூணுக்குள்ள நெய் வாங்கிட்டு வாங்க குழந்தை படைக்கு சொல்லு வாங்கிட்டு வாங்க தென்கடலில் பள்ளி கொண்டு திரும்பி முகம் பார்க்கையிலே சந்திரனும் சூரியனும் சண்டை போட்டு கான்மறைவார் 5 ரூபா காணிக்கப்பட்டு வாங்க 5 ரூபா காணிக்கப்பட்டது யாரு சொர கொடுக்கல 5 ரூபா காணிக்கப்பட்டிருக்கியா 5 ரூபா காணிக்கப்பட்டு யாரு வாங்க ஆமா 5 ரூபா காணிக்கப்பட்டது யாரு வாங்க 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 வெக்கப்படாம வாங்க வந்தா நல்லது வாங்க நல்லதுதான் 5 ரூபா காணிக்கப்பட்டது யாரு வாங்க இப்ப 5 ரூபா வழக்கறிஞர் 5 ரூபா காணிக்கப்பட்டாலே அது இல்ல நீங்க இல்ல ஏமா 5 ரூபா காணிக்கப்பட்டது யாரு வாங்க உங்க கஷ்டத்தை பக்கத்தால கூப்பிடுது கஷ்டத்தை பக்கத்தான் கூப்பிடுது வாங்க 5 ரூபா காணிக்கப்பட்ட ஆள் இருந்தா வாங்க 5 ரூபா காணிக்கப்பட்டது யாரு 5 ரூபா காணிக்கப்பட்ட ஆள் உண்டு உறங்கி நாளாச்சு எனக்கு உடலெல்லாம் பிணியாச்சு தேகமோ நோவாச்சு துன்பப்பட்ட வாழ்க்கையாச்சு நோய்க்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாரு நோய்க்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காளு வாமா என்ன செய்யுமா கூட யார் வந்திருக்கா எந்த ஊர் உங்களுக்கு வேற கூட யார் வந்திருக்கா மாப்பிள்ளை எங்க இருக்காரு என்ன பாக்காரு இருக்கான்னு பாரு இல்லையா சரி கொஞ்சம் வாங்கம்மா ஆமா சொல்லு சொல்லு சொல்லணும் இருமா போட்டு சும்மா கூப்பிட்டாதான் வரணும் தடவை போட்டு கருணை முகமும் கொண்டவராய் நரனரோ கொண்டவராய் கட்டாதி கட்டனாய் இருக்கேன் நான் சுவாமி ஏகன் போகனப்பா நான் இருப்பதை யாரறிவாய் 3,500 வச்சிருக்க யாரு 3,500 தாள் வச்சிருக்கிறது யாரு 3,500 தாளு 3,500 தாள் வச்சிருக்க யாரு வாங்க என்னாச்சு 3,500 தாளு 500 தாள் 3 தாள் வச்சிருக்காரு 3,500 யார் வச்சிருக்கா அங்கோடி வாங்க அங்கோடி போங்க பார்த்து போங்க அதுக்கு போ நீங்க எங்க வச்சிருக்கீங்க 3,500 ரூபாயா ஏவி
எவ்வளவு வாங்குறீங்க? சரி வேங்க எங்க வச்சிருக்கீங்க? எங்க வீட்டுல இல்லையே? வீட்டுல வேற ரூபாய் கிடையாதா? இது மட்டும்தான். என்ன கேட்க முடிய? வேற அது மட்டும் போதுமா? மாவனும் திருத்திக்கூடும் மாவன பேர் சிவா அது விட்டுருக்கா தெரு விட்டுரு போறியா பிடித்தாங்க உணவு 100 வாரம் கூட்டிட்டு வரணும். திரும்பு திசைகளெல்லாம் திருமால் உமது பேச்சாட்சி பார்க்கும் இடங்களெல்லாம் பச்சை மால் உமது பேச்சாட்சி இரவும் நானாவே பகலும் நானாவே ஏகமெங்கும் நிறைஞ்சே ஏக குருவரனாய். கேட்டு கேட்டு வந்தது யாரு? கேட்டு விசாரிச்சு வந்தது யாரு? கோவில் தெரியாம விசாரிச்சு வந்தது யாரு? நீங்களோ தங்கோ எங்க விசாரிச்சு வந்தீங்க? ஐயா முடிச்சுட்டாரு. கொண்டா கொண்டா ஏமா கொண்டா பிள்ளைய கொண்டாங்க. ஐயாவுக்கு கழிவுக்கு பலம் பண்ணி கர்ம சுருள் சுருள்பட வைக்க வேண்டாமா? பூ வைக்க வேண்டாமா? ஒரு பூ போட இந்த தம்பியா? உனக்கு தம்பியாது பையனா? இல்லமா சரி போ. மாப்பிள்ளைங்க வந்துருக்காங்களா? பிள்ளையா அவ்வளோ பிள்ளையா பையன் அப்போ ரைட்டு. எனக்கு இந்த கோயில் எல்லாமே வா 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 அங்கே அந்த நீங்க பேர் எதுவும் எழுதி வச்சிருக்கீங்களா? என்ன பேரு? ஆதிராம். நல்ல பேர் தான். ஆதிராம் நல்ல பேர் தானே? கேட்டிருக்கு அது காலேஜ் ஆதிராம் அப்படின்னாலும் எல்லா துன்பங்களையும் அதெல்லாம் ஓடிடுமே. அந்த பேரை வச்சிருவோம். ஆதிராம்னே பேரை வச்சிருவோம். ஐயாவா நீ அப்படி போ. என்னவா ஐயாவுடைய தர்ம திருப்பதியில ஐயா வாக்குப்படி கிடைச்ச மக்களுக்கு பேர்நாம சொல்றது. இந்த பேரை ஐயா ஏற்று மக்களுக்கு நோய் பிணி நொம்பல நோக்காடு உடல் பிணி உள்பிணி யாதொரு பிணி பிசம் இல்லாமல் நீண்ட ஆயுள் கொடுத்து நல்ல அறிவு திறமையும் கொடுத்து எந்த குறைகள் வராதபடி பரிபூர்ணமா பிள்ளைகளை வாழ வைக்கும். ஆதிராமா சரி ஆணி நிச்சயம் தெரிவிக்கிறீங்க. ஐயா பிள்ளைக்கு பேர் ஆதிராம். ஐயாவுடைய திருநாமம் ஆதிராம். ஆதிராம் ஆதிராம்
நீங்களும் சொல்லுங்க. ஆதிராம் ஆதிராம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆதிராம் ஆதிராம். நீங்களும் சொல்லிருங்க. ஆதிராம் 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 கொஞ்சம் சரி சொல்லு. ஒரு தம்பிக்கு பேர சொல்லு. ஆதிராம் ஆதிராமே ஆதிராம் ஆதிராம் சொல்லு. நீ சொல்லு சொல்லு. ஆதிராம் சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. கொண்டாங்க கொண்டாங்க சீக்கிரம் ஒரு தாமரை வச்சு கொண்டாங்க. பல நாளையில பேரை விட்டு சுறுசுறுப்பா இருக்க மாட்டேன், படிக்க மாட்டேன். என்ன கேட்க நல்லா படிப்பு வரணும். ஆப்பிடா படிப்பு வரைக்கும் கும்பிடல. ஐயா, படிப்பு வரைக்கும் கும்பிடுறாங்க. பிள்ளை கொண்டாங்கம்மா. ஆதிராம் அண்ணன் கொடுத்தாச்சு. நீங்க என்ன சாப்பாடுனாலும் கொடுக்கலாம், எப்போ வேணாலும் கொடுக்கலாம். சாப்பாடு ஊட்டியாச்சு. எப்படி வாங்கப்பா, ஓ வாங்கிக்கா. போட்டு இந்த பையனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு. ஆமா சரியா? எப்படி சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பார்த்து சந்தோஷமா இருக்கு. சரி சரியா? சரி போய் சாப்பிடுங்க. இங்கிட்டு வாங்க. பிள்ளை இல்ல மன்னருக்கு பிள்ளைகளி சித்தராமா, மதள இல்ல மன்னருக்கு மதளகளி சித்தராமா, போயிருங்க. குழந்தை இல்ல கோசேலைக்கு குழந்தைகளி சித்தவரே, தெக்க தெக்கே தெச்சனமா திச்சனம் பள்ளி கொண்டேன் ஆதி இந்த திருமால். குழந்தை கட்டு வந்தவங்க வாங்க. குழந்தை கேட்டு வந்த ஆட்கள் எல்லாம் வாங்க. குழந்தை கட்டு வந்தவங்க வாங்க. குழந்தை கேட்டு வந்த ஆட்கள் வாங்க. நினைக்கோங்க. குழந்தை கட்டு வந்தாலும் வாங்க. இப்போ குழந்தை கேட்டு வந்தவங்கள வாங்க. யார் ஐயாவுக்கு பணிவிட செய்யக்கூடியவர் யார் இருக்கா? ஐயாவுக்கு பணியோட பண்ணக்கூடிய ஆளு. ஐயாவுக்கு பணிவிட செய்யக்கூடிய ஆள் யார் இருக்கா? ஐயாவுக்கு பணியோட செய்யக்கூடிய ஆள் யாரு? நீங்களா? போறீங்களா? சரியா சொல்லிச்சு. 3 வாரம் வரணும் ஞாயிற்றுக்கிழமை. சரியா? நீங்க பண்ணி விடுச்சு ஐயாவுக்கு 200 ரூபாய். பழைய கஞ்சல் இருக்கும். பழைய சாப்பாடு யாரு? பழைய சாப்பாடு பழைய சாப்பாடு எடுத்துருவாங்க. பழைய சாப்பாடு கொண்டாலும் இந்த மாதிரி பழைய சாப்பாடு பெரிய ஒரு குத்துமணி இல்லையா ஊத்துங்க. நான் அன்னைக்கு ஒரு பொரிய வச்சு கொண்டு வரணுமா? சிந்தி திட்டி கொண்டு வருங்க. பொடி அந்த